ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோவில் வந்து ஓன் ஸ்டிக்கர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். அதை பார்க்க மறந்தவங்க வந்து மேலே ஐகார்ட்லேயும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன் சரி லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த கீழே வந்து இந்த லைக் பட்டனு, இந்த ஷேர் ஆப்ஷனு, கமெண்ட் ஆப்ஷன்லாம் வெட்டியாக தான் இருக்குது. லைட்டாக ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கான ஆப்பை வந்து சர்ச் பண்ணணும். ஸோ மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சைடில் இருக்க 3 லைன்ஸை டச் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதில் ஃபன் வீடியோஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதில் என்டர்டைன் பண்ணிக்கலாம். ஃபன் வீடியோஸ் நிறையா இருக்கும். அந்த சைட் போயிட்டீங்க அப்படின்னா ரீல்ஸ் நிறையா இருக்கும். நிறையா ஓரியன்டான ஃபன் வீடியோஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதை நான் டச் பண்ணிட்டு அந்த 3 லைன்ஸை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ஆப்பை ஷேர் பண்ணிக்கலாம், மீம்ஸை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டேன். ஸோ டெம்ப்ளேட்ஸ் போய்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். மீம்ஸ் போய் காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மீம்ஸு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து கூட இது ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து நியூ மீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு நீங்கள் மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மீம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்களாக போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெம்ப்ளேட்ஸ் போயிட்டேன். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நிறையா இருக்கும். உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். கார்ட்டூன்ஸ் நிறையா இருக்கும். சந்தானம், படிவேலு. இப்போ நான் ஃபேமஸில் போயிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். கிரியேட் பண்ணுறேன்றதுக்காக நான் ஏதாவது ஒரு பிக் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த வடிவேல் பிக் எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. நான் அந்த வடிவேல் பிக்கவே எடுத்துக்கிறேன். எழுதுறதுன்னு பார்க்கலாம். அந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆட் டெஸ்ட்டில் போயிட்டு ஏதாவது எழுதுங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ யாருக்கிட்ட கிளம்பு அப்படின்னு சும்மா இப்போதைக்கு எழுதுகிறேன். ஸோ அதை ஹேண்டில் டச் பண்ணிட்டு அதை அப்படியே கீழே உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு இது தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது எழுதிக்கலாம். இப்போ நான் சும்மா இதை வந்து அப்படியே என்னோட ஜீபோர்டை மாற்றிட்டு நான் தமிழ் அப்படியே எழுதிடுறேன். யாருக்கிட்ட அப்படின்றத மட்டும் தமிழ் எழுதிட்டு கிளம்பு அப்படின்றத இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். யார்கிட்ட தமிழ் எழுதிட்டேன். ஸோ கிளம்பு அப்படின்றத மட்டும் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். கிளம்பு டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோதான். இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைஸ், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருக்கும். சைஸ் இப்போ பாருங்களேன், நான் கூட்டுறேன் குறைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். மேலே வச்சா இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் மேலே வச்சிடுறேன். மேலே வச்சுட்டு இப்போ திருப்பி அந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் ஒன்றும் இல்லை, அந்த லெட்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். அந்த பிளாக் கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் விசிபிளாக பாருங்கள். இப்படி உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து இது பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட்டும் நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், எனக்கு தேவையில்லை. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கிறேன். இப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபாண்ட்டு. நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும் டிஃபால்ட்டாகவேவும். ஸோ நீங்கள் அந்த இங்கிலீஷ் பக்கத்தில் 1, 2 இருக்குது பாருங்கள். அந்த 2 சூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தமிழில் கூட இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ அதுக்கடுத்து கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாகவே நிறையா கலர்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு வந்து நிறையா கிரேடியன்ஸ்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட டவுன்லோட் பண்ணி இதில் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் எல்லா கலர்ஸையும் கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் ரெட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டச்சாக செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போ இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் இதாகும், அந்த பேடிங் வரும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா வேணாம். அடுத்தது வந்து டெலிட் கொடுத்துடலாம். அதாவது இது வந்து மொத்தமாகவே டெலிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா டெலிட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் நீங்கள் டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஆட் டெக்ஸ்ட்டில் போய் எழுதி இதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மேலே இருக்க டாப்பில் இருக்க அந்த 3 டாட் வந்து சேவ், ஷேர், டிப்ஸ் நிறையா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சேவ் பண்ணனா சேவ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து பேக்ரவுண்டோட, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து பேக்ரவுண்டோட சைஸை கூட்டுறது குறைக்கிறது, டாப்பில் கூட்டுறது, பாட்டமில் கூட்டுறது குறைக்கிறது, அப்புறமா வந்து ஹைட்டை கூட்டுறது குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஓரியன்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த இமேஜை வந்து கீழே மேலே நீங்கள் செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணணுமோ அந்த அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுத்தது தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மேலே பார்த்தீங்கன்னா க்ராப்னு இருக்கும். அதை நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் க்ராப் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ எனக்கு வேணாம் விட்டுட்டேன். அதுக்கடுத்து கலர், பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் ரெட் கொடுக்குறேன் பாருங்களேன், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரெட் ஆயிரும். ஸோ இது அவ்வளோவா நல்லா இல்லை, உங்களுக்கு காட்டணும், விசிபிலிட்டி தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இது பண்ணேன். ஸோ பிளாக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னும் உங்களுக்கு நான் நிறையா கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன். ப்ளூ கொடுத்துட்டோம், ப்ளூ கொடுத்து பார்ப்போம். செலக்ட் கொடுக்குறேன் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா இல்லை அவ்வளோவா. ஸோ பிளாக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்குது. ஸோ பிளாக்கே கொடுத்துடலாம். அது பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் வந்து கேமரா. நீங்கள் அப்போதைக்கு கேமரா பிடிச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வந்து மீம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நிறையா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் கூட பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணி வைக்கல, ஸோ எனக்கு வந்து வேணாம். இந்த மாதிரி ஃபைல்ஸில் போய் ஃபோட்டோஸ் ட்ரைவ்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது போயிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் அந்த மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தேவையான நேமில் போய் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீம்ஸை. நான் வந்து இப்போ கிளம்பு மீம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னோடய ஃபைல் இதுதான் அப்படின்னு தெரியணும்ல, ஸோ நான் அதுக்காக இப்படி சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேக் போயிட்டு என்னோடய ஆல்பம்ஸில் இந்த இமேஜ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்பம்ஸ்க்கு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்களா நான் ரெடி பண்ண அந்த மீம்ஸ் இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க, இப்படி தான் மீம்ஸ் க்ரியேட் பண்ணணும்.